அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சிடலாங்க. கடாய் காஞ்சதுமே தேவையான அளவு ஆயில் காஞ்சதுமே கடுகு உளுந்து பருப்பு போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்குங்க. குழந்தைகளுக்கு இந்த பொரியல் கொடுக்கும்போது பச்சை மிளகா வேண்டாம், வரமிளகா மட்டும் போதுமானது. 200 கிராம் பீன்ஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. 3 மணி நேரம் ஊற வச்ச பச்சைப்பயிறு இதில் போட்டிருக்கேங்க. இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ 1/4 கப்பு தண்ணி ஊற்றினா போதுமான அளவு. ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோம்னா பயிர் குழஞ்சி போயிடும், நல்லா இருக்காது பொரியல். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேங்க. இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான பொரியல் லஞ்சுக்கு சைடிஷாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த பொரியல். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்த்தோம்னா தண்ணி நல்லா வற்றி பயிரும் பீன்ஸும் நல்லா வந்திருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் துருவல் போட்டுடலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துர்லாங்க. சூப்பரான ஹெல்த்தியான பச்சைப்பயிர் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.